போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். TNPSC Group 4 VAO எக்ஸாமினேஷனுக்காக கலாம் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 14,000+ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்ச் பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ 5 மந்த்தில் நீங்கள் வந்து ஒரு சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். நான் வந்து படிக்கணும் சார், ஆல்ரெடி படிச்சிருக்கேன், ரிவைஸ் பண்ணணும், இல்லை புதுசாக படிக்கிறேன், எனக்கு வந்து எக்ஸாம் வந்து நவம்பரில் வரப்போகுது, இது எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். ஆனால் படிக்கிறதுக்கான என்ன ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோமா, மெட்டீரியல்ஸ் நம்ம கையில் வச்சுருக்கோமா, நம்ம படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டோம். ஓகே, நம்மள மாதிரியே வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் ஓவர் கம் பண்ணிவிட்டு நீங்கள் முன்னாடி வரணும் அப்படின்னா உங்ககிட்ட என்னென்னலாம் இல்லை, எதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸை சீக்கிரமாக எடுத்துருங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் மோட்டிவேஷன் தேடுறது எல்லாமே செல்ஃபாக உங்களுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னு வரும். இன்னொருத்தர் பார்த்து தான் மோட்டிவேட் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத விட உங்களுக்குள்ளேயே அந்த மோட்டிவேஷனை வளர்த்துக்கிட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. ஏன்னா டைம் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது சொல்லும்போது சார் டைமே இல்லையா அப்படின்றத விட நீங்கள் அந்த மாதிரி தான் இருக்கீங்க. டைம் இல்லை சார், படிக்க முடியல சார், ஏன்னா அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கும்போது உங்களுக்கு டைம் கம்மி தான். அப்போ இது ரொம்ப ரொம்ப கம்மி தான். நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் படித்து முடிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் ரிவிஷன், எத்தனை ரிவிஷன் பண்ண போகிறோம், மல்டிபிள் ரிவிஷன் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது தான் சக்ஸஸ்க்கான ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா. அண்ட் டிசிப்ளினாக இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். ஸ்டார்டிங் டேட்லேருந்து முடிகிற வரைக்கும் இந்த பிளானை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முடிச்சிருக்கோமா, ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனோடு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ண போகிறோமா அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த ப்ரிப்ரேஷனில் ஒரு லாங் டேர்ம் ப்ரிப்ரேஷனில் உங்களுக்கான கன்சிஸ்டன்சியை நீங்கள் வளர்த்துக்க பாருங்கள். இல்லை அப்படின்னா எந்த எக்ஸாமாக இருந்தாலும் கிராக் பண்ணவே முடியாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த பேட்ச் வந்து கலாம் டெஸ்ட் பேட்ச் ஏற்கனவே டீட்டெயில்டாக வீடியோ கொடுத்துருப்போம். டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டெஸ்ட் இருக்க போகுது அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ 14,000 கொஷின்ஸ் கிட்ட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, முழுக்க பேஸ்ட் ஆன் ஃப்ரெஷர்ஸ். ஸோ நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான ஸ்டடி பிளான் எந்த அளவுக்கு கொடுத்தா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டை எழுத முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து கொடுத்துருப்போம். புக்ஸு இல்லை அப்படிங்கிறவங்க புக்ஸை வாங்கிக்கோங்க. இதில் ஸ்டடி PDF இருக்கும். பட் எங்களோட சஜஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல் இல்லாமல், கையில் புக்கு இல்லாமல் நீங்கள் படிக்க முடியாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் நம்ம போய் ஒன்றே தேடிட்டு இருக்க முடியாது. அதில் அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி படிக்கும்போது அடுத்த டைம் ரிவிஷனுக்கு அது உங்களுக்கு வந்து பெரிய அளவில் கை கொடுக்கும். திரும்ப எடுத்து பார்த்தா அது புது புக்கு மாதிரியே தெரியக்கூடாது, உங்களுக்கு புதுசு மாதிரியே தெரியக்கூடாது. PDF எடுத்து பார்த்தா ஒரு டைம் புதுசாக தான் உங்களுக்கு தெரியும். புக்கை கையில் வைங்க, எடுத்து படிங்க. புக்ஸ் இல்லைனா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, அந்த புக்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்தே சார் வெளியே போக முடியல, இன்ஸ்டியூட் போக முடியல, ஒரு 2 hours தான் 3 hours தான் டைம் இருக்குது, அதையும் நான் ட்ராவலில் போயிட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறவங்க நம்ம அகாடமி தருமபுரியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது. அங்கே டெஸ்ட் பேட்சஸ் வந்து போயிட்டுருக்கு. அதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படிங்கிறவங்க இந்த பேட்சில் எழுதிக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இதில் அவ்வளோ பிளான் வந்து கொடுத்துருப்போம். சரிங்களா? கொஞ்சம் கூட நீங்கள் இது போதுமா அப்படிங்கிறது கேட்காம இது போதும், இதை பண்ணி முடிங்க அப்படிங்கிறது தான். இதை படித்தா பாஸ் பண்ணிடணும்னா எவ்வளோ நாள் ஆகும், என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்காம விட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைங்க. நம்மளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஊருக்கு போகிறோம், இங்கேருந்து வந்து ஒரு 100 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போகிறோம். ஸோ நமக்கு அத்தனை தூரமும் தெரியுதா, இல்லை நைட்டாக இருக்குது, இருட்டாக இருக்குது. சரிங்களா? அந்த டைமை நமக்கு போகிறதுக்கு நமக்கு தேவை ஒரு 10-20 அடிக்கான வெளிச்சம் இருந்தால் போதும். ஸோ அந்த ஸ்டெப்புக்கான வெளிச்சம் இருந்தால் போதும். நம்ம அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணிவிடுவோம், அந்த 100 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டரை போய் நம்ம ரீச் பண்ண முடியும். சரிங்களா? அதே தான் நீங்கள் படிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பை எடுத்து வைங்க, அதுவே உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வழிகளை வந்து காட்டும். ஸோ அதை டிலே பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம். ஸோ பிளான் உங்களுக்கு வந்து எதுக்கெல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிறது, இது இல்லாமல் மற்ற தமிழ் GS இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? அதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். முழுக்க தமிழ் மீடியம் பேட்ச் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். எங்கே படிக்கணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஃபீஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான். சரிங்களா? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் இந்த டெஸ்ட்டுக்கு எழுத முடியும். ஏன்னா இந்த பிளானில் நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னாவே இன்னும் 5 மாதம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ 890 அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த மினிமம் ஃபீஸ். இவ்வளோ கொஷின்ஸ் யாரும் இந்த மினிமம் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ 25ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் 20ஆம் தேதி வரைக்கும் ஸ்டடி பிளான், அதாவது 20ஆம் தேதி ஸ்டடி பிளான் அப்படின்னா அன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் 5 நாள் அதை போர்ஷனை முடிச்சுட்டு அந்த டெஸ்ட் எழுத முடியும். இல்லை அப்படின்னா அதை எழுத முடியாது இல்லையா? நீங்கள் ஒன்று தள்ளி போக ஒவ்வொரு நாளும் தள்ளி போக என்ன ஆகும் உங்களுக்கு அப்படின்னா ஒரு டெஸ்ட்டு தள்ளி போகாகும். நீங்கள் நடுவில் ஏதாச்சும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணுவீங்க, வேறு ஒர்க் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ரீசன் சொல்லிவிட்டு என்ன பண்ணுவோம், போஸ்ட்போன் பண்ணுவோம்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் டிலே ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே ஜாயின் பண்ணி அது ஷெட்யூல் ஸ்டிக் வித் ஷெட்யூல் அவ்வளோதான் சொல்ல முடியும். அது முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மாதம் சீரியஸாக ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அடாப்ட் ஆகி நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் புதுசாக பண்ணும்போது. பட் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன சின்ன சின்ன கான்ஃபிடன்ஸ் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? நீங்கள் மற்றவங்களாம் பார்க்க தேவையில்ல, அவங்க படிச்சிருக்காங்க இவங்க படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க தேவையில்ல. உங்களோட செல்ஃப் க்ரோத் எல்லாமே போன டெஸ்ட் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம், 100க்கு எவ்வளோ வாங்கியிருக்கோம், இந்த டெஸ்ட் எவ்வளோ வாங்கியிருக்கோம், 80 ஓகே, தமிழில் எவ்வளோ வாங்கியிருக்கோம், ஜிஎஸ்ல எவ்வளோ வாங்கியிருக்கோம், எவ்ரி திங் நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தமிழில் பாருங்கள் 30, ஜிஎஸ்ல ஒரு 30 டெஸ்ட் இருக்க போகுது. மொத்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 60 டெஸ்ட்டு. இது இல்லாமல் ரிவிஷன் டெஸ்ட் நடுவில் ஒரு 10 டெஸ்ட் போயிடுச்சு அப்படின்னா ஒரு ரிவிஷன் டெஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த மாதிரி நடுவில் டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்குது. இது எல்லாமே வந்துடும். ஸோ இது இன்னைக்கான ஒரு பேட்ச் இப்போயோ முடிய போகிறது கிடையாது. எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இப்போ பண்ணாதான் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் 2 மாதத்தில் நான் வந்து எல்லா டெஸ்ட்டும் எழுதுறேன் சார் அப்படிங்கிறது யாரால முடியும்னு நினைக்கிறீங்க? சரியா? நான் 30 நாளில் படித்து பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாரும் அந்த ஒரு பர்சன்டேஜ் இருக்கிறவங்கள வந்து நீங்கள் மோட்டிவேஷன் எடுத்துக்காதீங்க. அவங்க எப்பயோ படிச்சிருக்கலாம், நல்லா படிச்சிருந்துருக்கலாம், ரிவைஸ் பண்ணி வச்சுருந்துருக்கலாம், இப்போ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிறவங்களா இருக்கலாம். நீங்களும் அந்த கேட்டகரியும் ஒன்றா, உங்களோட கெப்பாசிட்டியும் அவங்களோட கெப்பாசிட்டியும் ஒன்றா அப்படிங்கிறத திங்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன வரும் வராதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களோட வீக்னஸ் என்ன ஸ்ட்ராங் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிங்க. அவ்வளோதான். இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி தான் படிக்கணும்னு நான் சொல்ல வரல. டைமிங் இப்படி தான் இருக்குது. சரியா? யூஸ் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி பிளானில் கொடுத்துருக்கும். இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இது இல்லாமல் சார் எனக்கு வந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட்டு ஒத்து வராது சார், நான் வந்து கொஷின் பேப்பர் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் பண்ணுங்கள். ஸோ அது வந்து வீட்டிற்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் அனுப்பக்கூடிய ஒரு டெஸ்ட் பேட்சஸும் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் லெவலில் தான் இருக்கும். இந்த டெஸ்ட் சீரியஸோட இது ஹார்ட் லெவலில் இருக்கும். ஏன் அப்படின்னா இது ஏற்கனவே படித்தவங்க ஒரு 140 150 கிட்ட போட்டு ஒரு 160 போட்டவங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டில் வந்து மேக்ஸிமம் ஒரு 140 போடுறது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கூடிய கொஸ்டினில் 140 to 160க்குள்ளே போடுறவங்களே ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க ஓவரால். ஏன்னா ஏற்கனவே எழுதியிருக்காங்க, அதனால் நம்ம அதை வச்சு சொல்கிறோம். சரிங்களா? உங்களுக்கும் அதே அளவு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து சீரியஸாக படிச்சுட்டு இருக்கீங்க, ஏற்கனவே படிச்சிருக்கேன், இப்போ ரிவைஸ் பண்ணி எழுதணும் அப்படிங்கிறவங்க அந்த பேட்சுக்கு போய்க்கோங்க. சரிங்களா? ஸோ இது இல்லாமல் டைரக்ட் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, அது வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற தேர்வுகளுக்குமான ஆன்லைன் வகுப்புகள் இருக்குது. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் இந்த பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணுறது ஓகே அப்படிங்கிற டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு அட்மிஷன் பண்ணிக்கோங்க. இல்லை தருமபுரியில் போய் எழுதுறீங்க, கோயம்புத்தூரில் போய் எழுதுறீங்கனாலும் சேம் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேட்டுக்கோங்க. சரிங்களா? ஸ்டடி பிளான் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன போர்ஷன் படிக்கணும், தமிழ் என்ன படிக்கணும், ஜிஎஸ் என்ன படிக்கணும், மேக்ஸில் என்ன படிக்கணும், எல்லாமே இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பிளான் பார்த்தீங்கன்னாவே என்ன படிக்கணுங்கிறது தெரியும். இது ஒவ்வொன்றுக்கும் பிடிஎஃப்புமே உங்களுக்கு நம்முடைய அதியமான் ஆப்பில் இந்த கோர்ஸில் கொடுத்துருப்போம். சரிங்களா? என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டடி பிடிஎஃப் அதை டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். பட் இங்கே தெளிவாக இருக்குது. தமிழ் புக் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. என்ன படிக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டு ஸோ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய க்ரோத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறீங்களான்னு பாருங்கள். ஓகே? ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே? தேங்க்யூ. தொடர்ந்து படிங்க. டைமிங் கம்மி அப்படிங்கிறத விட இருக்கக்கூடிய டைமை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகே? தேங்க்யூ.